Yeah, in today's session, we're going to discuss about the compute engine. Okay, using GCP in Google Cloud Platform, they're providing one service called compute engine. In the compute engine, you can create the virtual machines. விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்பேஜை வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு மிஷின் தேவைப்படும். ஒரு விர்ச்சுவல் மிஷின் தேவைப்படும், ஒரு ஹார்ட்வேரு, ஒரு சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுவீங்க. இது ரியாக்ட் ஜேஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு ஆங்குலர் ஜேஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம். எனி வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா க்ளவுட் இல்லாத போது ஆன் ப்ரெம்னா ஆன் ப்ரெமைஸ் நீங்களே ஒரு ஹார்ட்வேர் வந்து வாங்கி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சர்வரை வச்சு அந்த சர்வரில் ஒரு வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. அது வந்து ஆன் ப்ரெமைஸ். ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ப்ரெமைஸை உங்களால் ஸ்கேல் பண்ண முடியாது. என்னன்னா இப்போ வந்து ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு பை அடிஷனல் ரேம் வாங்கி போடணும். ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடிஷனலாக ஸ்டோரேஜ் வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி ஹார்ட்வேர் இன்க்ரீஸ் பண்ணணும். லைக் எஸ்எஸ்டி வாங்கி போடணும், as well as ஹார்ட் டிரைவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து இட்ஸ் நாட் எ ஃபீஸபிள் சொல்யூஷன். ஆனால் க்ளவுடில் பார்த்தீங்கன்னா you can it will be scalable means you can increase your memory as well as storage, network connect பண்ண யார் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், you can provide the IP address who want to connect the virtual machines. இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கேலபிளாக இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எனி அதர் ப்ரொவைடர்ஸ் லைக் அமேசான் வெப் சர்வீஸ் ஆர் அஷூர் ஆர் ஜிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா they are providing the virtual machines. Okay, as per your workloads, you can purchase the virtual machines in the computing engine. கம்ப்யூட் இன்ஜின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க டேட்டா வந்து இங்க ஆக்சஸ் பண்றதுக்கு பேர் தான் கம்ப்யூட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கிளவுட்ல உட்காந்துருக்கு. அந்த கிளவுட்ல இருக்க டேட்டாவை நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ஆக்சஸ் தோஸ் டேட்டா. தட்ஸ் வை இட்ஸ் கால் கம்ப்யூட் இன்ஜின். கம்ப்யூட்னா ஒரு எனர்ஜி தேவை எனக்கு. அந்த எனர்ஜி இருந்தால் என்ன பண்ண முடியும், ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் தோஸ் டேட்டாஸ். ஓகே, depends on the hardware configurations, I can access the data very faster. Now, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிசிபி கம்ப்யூட்டர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங்கான விர்ச்சுவல் மிஷின்ஸும் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ NVIDIA ப்ராசஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த VM அந்த கம்ப்யூட்டர் இன்ஜின் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் தே ஹாவ் சம் ப்ரீடிஃபைன் மிஷின் டைப்ஸும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ப்ரீடிஃபைன் மிஷின் டைப்ஸ்னா லைக் திஸ் இஸ் ஹார்ட்வேர். ஓகேங்களா? இந்த ஹார்ட்வேருக்கு இந்த ரேமுக்கு இந்த ப்ளஸ் வந்து இவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. அந்த ப்ரீடிஃபைன் மிஷின் டைப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Predefined means they have set some configurations. This is the hardware, this is software, and then this is the RAM and this is the memory சொல்லிட்டு predefined மிஷின்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மிஷின்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர் கஸ்டம் மிஷின் டைப்ஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சிபிஸ் பார்த்தீங்கன்னா 100 சிபிஸ் தேவைப்படுது. மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 45 GB மெமரி தேவைப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் பர்ச்சேஸ் அ மிஷின்ஸ். ஓகே, அண்ட் தென் ஸ்பாட் மிஷின்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, எப்போ என் ஒர்க்லோட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறனோ அப்போ மட்டும் அது எனேபிள் இருக்கும். எப்போ நான் ஒர்க்லோட்ல புரியுதா, என் வெப்பேஜை வந்து எப்போ என் பப்ளிக் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்களோ அப்போ மட்டும் என்னோட VM வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். இந்த ரிமைன் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடல் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா ரெடியூஸ் கம்ப்யூட்டிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 9 AM to 12 PM வந்து ஆக்டிவாக இருக்கும். ஃப்ரம் 1 PM to 5 PM வந்து யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவன் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஐடல் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுமாதிரி பண்ணலாம், ஸ்பாட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு தரான். ஓகேங்களா? அண்ட் தென் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் சொல்கிறாங்க. கான்ஃபிடென்ஷியல்னா வாட் எவர் த டேட்டா யூ கெப்ட் இன் தட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். as well more sensitive data you can keep in the virtual machines. Okay, and then these are the features they given in the virtual machines. And then now I'm going to choose a machine type. நீங்க கேட்கலாம் வந்து சார் டிஃப்ரெண்ட் மிஷின் டைப்ஸ் இருக்கு சொல்றீங்கல்ல, வாட் ஆர் த மிஷின் டைப்ஸ் வி ஹேவ் கேட்டிங் அப்படின்னா, வி ஹாவ் ஸ்கேல் அவுட் ஒர்க்லோட்ஸ். ஸ்கேல் அவுட் ஒர்க்லோட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு வந்து they given some series called T2A T2Dன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் லோவர் காஸ்ட்.
ஃபார் தி ஸ்கேல் அவுட் ஒர்க் லோட்ஸ்னா உங்களுக்கு எந்த டைம்ல உங்களுக்கு அதிகமாக ஒர்க் லோட் தேவைப்படுதோ ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதுக்கு மாதிரி சீரிஸ் பார்த்தீங்கன்னா T2A அண்ட் T2D யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இட்ஸ் ARM பேஸ்ட் ப்ராசஸர். இது இன்டெல் ப்ராசஸர் கிடையாது, இட்ஸ் ARM பேஸ்ட் ப்ராசஸர். ஓகேங்களா, ARM ப்ராசஸர் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா, எப்போ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஒர்க் லோட்ஸ் வந்து ஸ்கேல் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டுடே பார்த்தீங்கன்னா 10,000 பீப்புள்ஸ் ஆர் ஆக்சிங் யுவர் அப்ளிகேஷன். டுமாரோ 1 lakh பீப்புள்ஸ் கோயிங் டு ஆக்சஸ் யுவர் அப்ளிகேஷன். அப்போ வந்து கம்ப்யூட் இன்ஜின் அதிகமாக தேவைப்படும். பார்த்தீங்கன்னா உங்களோட ரேம் அதிகமாக தேவைப்படும். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஸ்கேல் அவுட் ஒர்க் லோட்ஸ். You can use a series called, Satish, what is series name? T2A and T2D. T2D. And second is general purpose workload. General purpose workloads பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். காஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ரைஸ்க்கும் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, லைக் நாட் லெஸ் காஸ்ட். I can say the performance will be somewhat average as well as the price also somewhat average இருக்கும். The series going to C3, E2, N2, N2D and N1 series. ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மொபைல் கேமிங் ஆடணும், வெப் அப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா, டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், டெஸ்ட் பண்ண போகிறேன், டெஸ்டிங் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இட்ஸ் நாட் சப்போர்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒர்க் லோட்ஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒர்க் லோட்ஸுக்கு சப்போர்ட் கிடையாது. ஒரு டெஸ்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் பண்ணணும், அப்புறம் வந்து வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, மொபைல் கேமிங் பண்ணணும் அப்படின்னா, மொபைல் கேமிங் ஆடுறது கிடையாது, மொபைல் கேமிங் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ வந்து ஜென்ரல் பர்பஸ் ஒர்க் லோட்ஸ் யூஸ் பண்ணலாம். தேர்ட் திங் இஸ் அல்ட்ரா ஹை மெமரி. இதில் பார்த்தீங்கன்னா M2 M1 சீரிஸ் இருக்கு. வெரி மெமரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மெமரி என்ன புரியுதா, ரேம் அதிகமாக இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 TB ரேம் மேக்ஸிமம் தராங்க. ஹையஸ்ட் மெமரி கான்ஃபிகரேஷன்ஸ். நீங்கள் கேட்கலாம், சார் நான் இது மாதிரி அப்ளிகேஷன்லாம் இது மாதிரி VMஸ்லாம் எங்கே யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா ஹடூப் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் ஸ்பார்க் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் மெமரி ப்ராசஸிங் பண்ணும். மெமரியில் வச்சு ப்ராசஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அல்ட்ரா ஹை மெமரி மிஷின்ஸ் நீங்கள் போகலாம். எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து மெமரி பேஸ் பண்ணி ரன் பண்ணுமோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ ஃபார் அல்ட்ரா ஹை மெமரி மிஷின்ஸ் நீங்கள் போகலாம். என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன் மெமரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் மெமரி யூஸ் பண்ணி பண்ணுதோ லைக் SAP HANA. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்பார்க்னா பிக் டேட்டா இருக்க சிஸ்டம்ஸ். அது என்ன பண்ணணும்னா உங்கள் டேட்டாவை எடுத்து வந்து மெமரியில் வச்சு ப்ராசஸ் பண்ணும். You will do the transformations, everything will do the memory. அது மாதிரி பண்றதுனா you can go for ultra high machines நீங்க போலாம். The series called M2 M1 series. Okay, and then next one is compute intensive workloads. Compute intensive workloads na very high performance. எனக்கு latency இருக்கக்கூடாது. There should not be any latency. Latency means delay இருக்கக்கூடாது. Performance wise எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க compute intensive workloads போங்க. Okay, the performance will be very faster. If you are using any big data ecosystems, you can use this compute intensive workloads. As well as for data warehousing, வந்து நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் ஒரு மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கம்ப்யூட் இன்டென்சிவ் ஒர்க்லோட்ஸ் போங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி கேமிங் சர்வர்ஸ் நீங்க வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் த கம்ப்யூட் இன்டென்சிவ் ஒர்க்லோட்ஸ் போங்க. பிகாஸ் கேமிங் சர்வர்ஸ் ஷுட் நாட் பி எனி லேட்டன்சி. பட் in terms of pricing will be a huge pricing will be there. Cost வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்க மல்டி நோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டி நோட்னா புரியுதா, ஒரு நோட்னா ஒரு லேப்டாப் வச்சுக்கோங்க, இன்னொரு ஒரு லேப்டாப், 2 நோடை சேர்த்திங்கன்னா மல்டி நோட் சொல்லுவாங்க. மல்டி நோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் கேமிங் சர்வர்ஸ். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லாம் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் மோஸ்ட் டிமாண்டிங் அப்ளிகேஷன் ஒர்க் லோட்ஸ் A2. இதை எங்க யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன் மை கம்பெனி யூசிங் திஸ் மோஸ்ட் டிமாண்டிங் அப்ளிகேஷன் ஒர்க் லோட்ஸ் A2 யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டென்சார்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிராஃபிக்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கிராஃபிக்ஸ் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணும், NVIDIA ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா GPU நிறைய இருக்கும். GPU மீன்ஸ் கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ இமேஜை ப்ராசஸ் பண்ண போகிறேன், என் வீடியோ ப்ராசஸ் பண்ண போகிறேன், இது மாதிரி ஒரு பெரிய ஹை கான்ஃபிகரேஷன்ஸ் இமேஜஸ் ப்ராசஸ் பண்ண போகிறேன், வீடியோ ப்ராசஸ் பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து GPUன்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது, கிராஃபிக்கல் ப்ராசஸர் யூனிட். ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டென்சார் ஃப்ளோவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கணும். 20x சொல்றாங்க புரியுதா? 20x மீன்ஸ் 20 times ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, that's why everyone, if you are using any artificial intelligence, you have to go for the most demanding application of workloads of A2. Okay, now you just click the choose the mission type, choose பண்ணுங்க.
You can see the images. You can see the images. First one is general purpose. General purpose download பண்ண போறீங்க, டெஸ்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா you can go for this general purpose machines. E2, N1, N2, N2, N2D போலாம், C3, C3D போலாம், C3A போலாம். ஓகேங்களா? இது வந்து consistently high performance. If you are going for C series, consistently high performance இருக்கும். If you are going for workload optimized, workload பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் மிஷின் சூஸ் பண்ணணும் அப்படின்னா better go for C2, C2D series போங்க. இதுவும் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் CPU தான். ஓகேங்களா? மெமரி வைஸ்ல, பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல இது பெட்டரா இருக்கும். Totally we have two types. One is general purpose and one is workload optimized. ஆனந்த், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த வெப் அப்ளிகேஷனை 1 lakh பீப்புள்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? கம்ப்யூட்டிங் இன்ஜின் தேவை அதுக்கு. ஓகேங்களா? கம்ப்யூட்டிங் இன்ஜின் மீன்ஸ் மெமரியும் கன்சிடர் பண்ணணும், ஸ்டோரேஜையும் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இஃப் 1 lakh பீப்புள்ஸ் ட்ரைங் டு ஆக்சஸ் அப்ளிகேஷன், அப்போ மெமரி அதிகமாக தேவைப்படுமா? அப்போ என்ன பண்ணணும் நீங்க? ஒர்க்லோட் ஆப்டிமைஸ்ட். எனக்கு வந்து ஒர்க்லோட் அதிகமாக இருக்கு. டுடே 1 lakh பீப்புள்ஸ் பைங் மை ப்ராடக்ட்ஸ். டுமாரோ 5 lakh customers can buy the products. அப்போ என்ன பண்ணணும்? மெமரி அதிகமாக தேவைப்படும் அப்ளிகேஷனுக்கு. அப்போ என்ன பண்ணணும்? most memory on the computing engine. You have to go for M1, M2, M3 ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? இது மாதிரி machines choose பண்ணணும். Okay, these are different machines. Okay, now I'm going to show the implementation right now. First just go to Google. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணீங்க. ஓகேங்களா? என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் கார்டு எதுல எனேபிள் பண்ணிருக்கணும், அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட் கால் டெஸ்ட் ஜாவான்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணுங்க, கூகுள் கிளவுட் கன்சோல், கூகுள் கிளவுட் கன்சோல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கிளிக் ஆன் த கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஒரு டைம் என்ன பண்ணுங்கன்னா, உங்க அக்கௌண்ட்ல இருக்கான்னு பாருங்க. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறதால வேற அக்கௌண்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். ஓகேங்களா? செக் பண்ணீங்க. Now it's my account only, test java account. In the navigation menu, one minute, it will take some time to load. இது தெரியுது உங்களுக்கு, browser load ஆயிட்டு இருக்கு. Now it's loaded. Go to the navigation menu. In the navigation menu you can see the compute. தெரியுதா? compute engine. compute engine ஒன்றும் கிடையாது, உங்க டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு some resource தேவைப்படும். In terms of RAM, in terms of hardware, இதெல்லாம் தேவைப்படும். ஓகேங்களா? ஹார்ட்வேர் வந்து ARM ப்ராசஸர் வந்தால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா? RAM இருந்ததுன்னா உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் கம்ப்யூட் இன்ஜின் சொல்றாங்க. In compute engine, just choose the VM instances. VM means, Kadesh, what is VM stands for? VM instances. Sir, virtual machines. Virtual machines வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து எவ்வளவு நாளும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். You can create the VM within a flick. ஓகேங்களா? There won't be much latency. It's loading your instances. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. நான் இப்போ ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். Give the create instance. Just click on the create instance. Now you have to provide the instance name. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் நேம் தரணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இட்ஸ் அ வெப் அப்ளிகேஷன். எனக்கு இதை ஹோஸ்ட் பண்ண போறேன், இந்த விஎம்ல ஹோஸ்ட் பண்ண போறேன். தட்ஸ் வை ஐம் கிவிங் த நேம் அஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் த ரீஜன் யூ ஹேவ் டு சூஸ். ரீஜன் மீன்ஸ் உங்க டேட்டா சென்டர்ஸ் எங்க இருக்கோ அந்த ரீஜன் நீங்க சூஸ் பண்ணணும். நியர்பை ரீஜன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, $28.65 வந்து monthly they're charging. Per hour they're charging is 0.04 hourly. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்து இந்தியா ரீஜன்ல இருக்கிறதால என்னோட டேட்டா சென்டர் நான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் கோன் சூஸ் ரீஜன்ஸ். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லோ கார்பன் இருக்கு பார்த்தீங்களா, CO2 இருக்கு பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணுங்க. லோ CO2 சூஸ் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்கள் டேட்டா சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில் வந்து நம்ம இபி இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகாது. அவங்க தனியாக கிரிட் வச்சுருப்பாங்க. அந்த கிரிட்டில் பவர் ஜென்ரேட் பண்ணி அந்த பவரை தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட சர்வர்ஸ் டேட்டா சென்டருக்கு பார்த்தீங்களா, அந்த சர்வர்ஸ்க்கெலாம் பவர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட இபி பவர் தரமாட்டாங்க. ஆனந்த் புரியுதா?
உங்களோட இபி பவர் தர மாட்டாங்க. தே ஹாவ் ஒன் ஜென்ரேட்டர், தே வில் ஜென்ரேட் பவர் அண்ட் தென் தே வில் கிவ் டு த டேட்டா சென்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் எமிட் ஆகும். இல்லை கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு கார்பன் CO2 எமிட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ரீஜன் வந்து ரொம்ப லோ CO2 இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? தட்ஸ் வை தே கிவிங் த கிரீன் லீஃபர்ஸ் லோ CO2. நம்ம ரீஜனில் பார்த்தீங்கன்னா லோ CO2லாம் இருக்காது, நிறைய கார்பன்ஸ் அதிகமாக இருக்கும், எமிட் ஆகும். ஓகேங்களா? அது இந்தியாவில் ஆக்சுவலாக ஜஸ்ட் சூஸ் அ ரீஜன். நம்ம ரீஜன் ஏஷியா இருக்கா, என்ன சூஸ் பண்ணணும்? மும்பை இருக்கு, டெல்லி இருக்கு. விச் ஒன் இஸ் நியர் டு அஸ்? விச் ஒன் இஸ் நியர் டு அஸ், மும்பையா டெல்லி? மும்பை சார். மும்பை ரீஜன் சூஸ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா லோ CO2 இருக்காது, ஹை கார்பன் எமிட் ஆகுது. ஏன் தெரியுமா? அந்த கிரிட்ல பவர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹை கார்பன் எமிட் ஆகும். விச் அவர் ஹேவிங் லோ CO2 பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கலாம், தெரியுதா? லைக் யூரோப் கண்ட்ரீஸ், ஃபின்லாண்டு, பெல்ஜியம் பாத்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டர்ல லோ கார்பன் எமிட் ஆகுது. ஓகேங்களா? நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஹை கார்பன் எமிட் ஆகும், அதான் கொடுக்கலாமே ஆக்சுவலா. ஜஸ்ட் சூஸ் மும்பை ரீஜன் அண்ட் தென் zone is going to be ஏஷியா சவுத் 1C சொல்லிட்டு ஒரு zone இருக்கு, இந்த சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? now come to the machine configuration. We have 4 types of configuration we have. One is general purpose, compute optimized. compute optimized னா ஹார்ட்வேர் வைஸ்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். மெமரி ஆப்டிமைஸ்ட் னா RAM வைஸ்ல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். RAM will be more. ஓகே. GPUன்றது graphical processing unit, only in AI and machine learning they will use the GPU process. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ண போறது இல்ல. We going to use a series called C3, C3D, E2, N2 இந்த மாதிரி சீரிஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த எந்த மிஷின் உங்களுக்கு வேணுமோ அந்த மிஷின் சீரிஸை நீங்க யூஸ் பண்ணா போதும். நான் வந்து என்ன பண்றேன், லோ காஸ்ட் சூஸ் பண்றேன். டே கம்பெனி லோ காஸ்டா. எவ்வளவு விர்ச்சுவல் CPU இருக்கு சதீஷ்? வாட் ஆர் தி விர்ச்சுவல் CPUs we have? 0.25 to 32 வரையும் இருக்கு விர்ச்சுவல் CPUs இருக்கு. ஓகேங்களா? மெமரி இஸ் கோயிங் டு பி 1 to 128 GB இருக்கு. ஓகேங்களா? பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி. உங்க ரீஜன்ல அவைலபிலிட்டி இருந்தா யூஸ் பண்ணலாம், நீங்க இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா C3 ல பாத்தீங்கன்னா AMD ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. N2 ல பாத்தீங்கன்னா Intel யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி AMD ப்ராசஸர் வந்து Intel பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு இப்போ. அதெல்லாம் ஜஸ்ட் சூஸ் as of now I'm choosing E2 processor. So E2 machine type choose பண்றேன். Now come here, scroll பண்ணி வாங்க. இன் கேஸ் வந்து எனக்கு வந்து கஸ்டம் கான்ஃபிகரேஷன் வேணும், எனக்கு இது மாதிரி வந்து ப்ரீடிஃபைண்டா எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் ப்ரீடிஃபைண்ட். ஓகேங்களா? இது மாதிரி தேவையில்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கஸ்டம்ல போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான ரேம்ஸ், உங்களுக்கு தேவையான கோர்ஸ் வேணுமா, கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? வந்து 6 கோர் வேணுமா, இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இது மாதிரி என்ன பண்ணலாம்னா கஸ்டமைஸ் வேணும்னா பண்ணிக்கோ. ஆஸ் பர் யுவர் ஒர்க்லோட்ஸ், அப்ளிகேஷன் ஒர்க்லோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோ, ரேமையும் கோர்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? தோ இட்ஸ் யுவர் டெமோ அப்ளிகேஷன், ஐ கோயிங் டு கீப் only 2 cores. Okay, and then I going to keep only 1 GB of memory. Okay, now this is going to machine type. ஓகேங்களா? ப்ரீசெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலயே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்ன சூஸ் பண்ண போறேன், லைக் வந்து பாத்தீங்கன்னா ஹை மெமரி வேணுமா, ஹை CPU வேணுமா, ஸ்டாண்டர்ட் கோர் வேணுமா. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து மைக்ரோவே போதும். E2 மைக்ரோ பாத்தீங்களா, இது எனக்கு போதும். ஐ எம் சூசிங் E2 மைக்ரோ. இஃப் யூ சூஸ் E2 மைக்ரோ, யூ கேன் see per month how much is charging, $7.82. Per hour the charging is $0.01 the charging. Okay, now இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? இது வந்து விர்ச்சுவல் ப்ரொவிஷனிங் மாடல். ஸ்டாண்டர்ட் மாடல் வேணுமா இல்லைன்னா ஸ்பாட் மாடல் வேணுமா? ஸ்பாட் மாடல் யூஸ் பண்ணா அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு சில டைம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஒர்க் லோட்ஸ் இல்லைன்னா இட் வில் கோ டு த ஐடியல் ஸ்டேட் போயிடும். இதால வந்து நீங்க பே பண்றீங்க அப்படின்னா ஒன்லி ஃபியூ ஆஃப் த அமௌண்ட்ஸ் வில் பி சார்ஜ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்துக்கு வந்து $30 பே பண்றேன் அப்படின்னா எனக்கு $10 தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ரிமைன் $20 எனக்கு என்ன ஆகும், கிடைக்கும், எனக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அது மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இதுல இருக்கு ஸ்பாட் மாடல்ல. பட் ஐ ஆம் சூசிங் ஸ்டாண்டர்ட் மாடல். நவ் கம் டு த இதெல்லாம் விடுங்க. கான்ஃபிடென்ஷியல் VM சர்வீஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோ. இன்கேஸ் நான் டாக்கர் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா நீ வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, இட்ஸ் அப் டு யூ. நவ் கம் டு த பூட் டிஸ்க். உனக்கு என்ன பூட் டிஸ்க் வேணும் உனக்கு? ஓகேங்களா? ஜஸ்ட் கோ அண்ட் சேஞ்ச் கொடுங்க. எனக்கு வந்து பூட் டிஸ்க்னா என்னங்க வேணும் உனக்கு? OS என்ன சூஸ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ நீட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை எனக்கு. உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு தேவை? Debian OS தேவையா, CentOS தேவையா, Fedora தேவையா, OpenSUSE தேவையா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய OS இருக்கு. ஓகேவா? Ubuntu OS தேவையா, Windows Server OS தேவையா? இது மாதிரி நிறைய OS இருக்கு. உங்களுக்கு எந்த OS வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் சூசிங் CentOS. CentOS 7 வெர்ஷன் சூஸ் பண்றேன். அண்ட் தென் பூட் டிஸ்க் டைப் இஸ்
ஸ்டாண்டர்ட் பர்சிஸ்டன்ட் டிஸ்க் யூஸ் பண்றேன். பர்சிஸ்டன்ட் டிஸ்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்கேஸ் பவர் அவுட்டேஜ் ஹேப்பன் பண்ணா, பவர் அவுட்டேஜ் நடந்தாலும் என்ன ஆகும் தெரியுமா? கிளவுட் நடக்காது. பவர் அவுட்டேஜ் நடந்தாலும் என்ன ஆகும்னா, வாட் ஆர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரிங் தட் வில் பி சேவ் ஆயிடும். ஓகேங்களா? பவர் அவுட்டேஜ் நடந்தா வாட் ஆர் இன்ஃபர்மேஷன் இட் ஸ்டோர்ட் இட்ஸ் நாட் வில் லாஸ் ஆகாது. நான் இப்போ ஸ்டோர் பண்றேன், பவர் அவுட்டேஜ் நடந்து போச்சு, என் டேட்டா லாஸ் ஆகாது. தட் இஸ் கால் பர்சிஸ்டன்ட் டிஸ்க். ஓகேங்களா? என்ன ஸ்டோர் பண்றீங்களோ அப்படியே இருக்கும். பவர் போனாலும் நீங்க திருப்பி ஆன் பண்ணா என்ன ஆகும்? அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் கால் ஸ்டாண்டர்ட் பர்சிஸ்டன்ட் டிஸ்க். அண்ட் தென் யூ கேன் இன்க்ரீஸ் த சைஸ். ஓகேங்களா? உங்களுக்கு 20 GB வேணுமா? ஓகேங்களா? எவ்வளவு வேணாலும் நீங்க அப் டு 3072 GB வரையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஃபைன். நவ கம் டவுன், ஸ்க்ரால் பண்ணி அப்படியே கீழே வந்துருங்க. ஓகேங்களா? வேணும்னா செலக்ட் பண்ணீங்க. Now I am using the image called CentOS 7 யூஸ் பண்றேன். And then size வந்து boot disk வந்து 20 GB. 20 GB OS க்கு மட்டும். ஓகேங்களா? Live step is going to free. Now come down, scroll பண்ணிட்டு கீழே வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை API access. ஓகேங்களா? நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா allow default access கொடுத்துறேன். எந்த API மூலமாலும் என்னோட VM அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல எனக்கு வந்து சில செட் ஆஃப் APIs மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா செட் ஆக்சஸ் ஃபார் ஈச் API கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சூஸ் இட் அண்ட் தென் இதெல்லாம் APIs. BigQuery API, BigQuery admin அப்படி இருக்கு பார்த்தீங்களா? எந்த API மட்டும் இந்த API மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, give enable கொடுத்துருங்க. BigQueryயால என்ன பண்ணலாம்? உங்க விர்ச்சுவல் மெஷினை ஆக்சஸ் பண்ண முடியும். If you are given BigQuery enable. இல்ல எனக்கு கிளவுட் டிபக்கர் இருக்கு, அந்த API மூலமா எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா API மீன்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இத மூலமா என்னோட விர்ச்சுவல் மெஷின் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கிவ் enable கொடுங்க. இல்ல எனக்கு எல்லா API ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆனந்த், எனக்கு எல்லா API ஆக்சஸ் பண்ணணும் என் VMs, என்ன பண்ணலாம்? allow டிஃபால்ட் ஆக்சஸ் ஆக்சஸ் கொடுத்துடலாம். இல்ல எனக்கு செட் ஆஃப் APIs எனக்கு தேவைப்படுது, எனக்கு இது மட்டும் தேவைப்படுது, மற்ற எந்த API ஆக்சஸ் பண்ண கூடாதுன்னா நீங்க வந்து இதுல லிஸ்ட் பண்ற APIs சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? BigQueryன்றது என்ன தெரியுமா? அதுவும் ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் தான். ஓகேங்களா? இந்த BigQuery யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? உங்க VMs ஆக்சஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா allow default access கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபயர்வால்னு சொல்லிட்டேன். ஒரு ரூல் தான் ஆக்சுவலா. எந்த நெட்வொர்க் வந்து உங்களோட VM ஆக்சஸ் பண்ணணும், தட் இஸ் கால் ஃபயர்வால். ஃபயர்வால் இஸ் நதிங் பட் a set of rules. ஓகேங்களா? எந்த நெட்வொர்க் டிராஃபிக் வந்து உங்களோட VM ஆக்சஸ் பண்ணுமோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ரூல் தரணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா எந்த ஒரு HTTPS டிராஃபிக்கும் அலோவ் பண்ணு, HTTP டிராஃபிக் இருந்தாலும் அலோவ் பண்ணு. ஓகேங்களா? இது மாதிரி டிக் பண்ணிடுறேன். அப்போ எந்த நெட்வொர்க்ல வந்து என்ன பண்ணணும்? HTTPS ப்ரோட்டோகால் யார் யூஸ் பண்றாங்களோ, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் சர்வீஸ் செக்யூர் யூஸ் பண்றாங்களோ, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர், இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது மாதிரி இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்றாங்கன்னா எனக்கு வந்து என்ன பண்ணு, என்னோட VM உள்ள அலோவ் பண்ணு. ஓகேங்களா? பிகாஸ் ஐ கிவன் அலோவ் சிம்பிள் ஹியர். ஓகேங்களா? ஃபயர்வால் இஸ் நதிங் பட் ஒரு ரூல்ஸ் தான் இருக்கும். அது எந்த டிராஃபிக் உள்ள வரணும், எந்த IP உள்ள வரணும், எந்த ப்ரோட்டோகால் உள்ள வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. தட் இஸ் கால் ஃபயர்வால். ஓகே, just I'm taking the two options. Now come down. Okay, if you need some advanced options in disk and security management இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் ஆப்ஷன்ல போய் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? as of now it's not required. Later point of view going to see all those things. Now whatever we have chosen, it came over here, 2 virtual CPUs and 1 GB memory. And then நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா boot disk மட்டும் என்ன பண்ணிருக்கேன், 20 GB ஸ்டாண்டர்ட் பர்சிஸ்டன்ட் டிஸ்க். என் பவர் அவுட்டேஜ் நடந்தாலும் என் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? டோட்டல் சார்ஜிங் இஸ் $8.30 per month. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து கிரியேட் கொடுத்துருங்க. தட்ஸ் இட். நவ் யுவர் விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டன்ஸ் இஸ் கிரியேட்டட். கிரியேட் ஆகல, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் நேம் தரீங்களா, என்ன தரணும், எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கணும்னு சொல்றோம். ஓகேங்களா? it should be a lower case, don't give any upper case. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா name must consist of lower case numbers and hyphens சொல்றேன்னா இப்போ என்ன பண்ணுங்க, hyphens கொடுத்துருங்க. நம்பரும் கொடுக்கணும் சார், நம்பரும் சார் சம்திங். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறது ஐ கேப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே,
நான் இது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா லோவர் கேஸில் கொடுத்துருங்க, ஐஃபன்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் கோ ஆன் கிரியேட் கொடுத்துருங்க. தட்ஸ் இட். Now your virtual machine instance is created. Virtual machine instance is created. It will take some time. இந்த டைம் எடுக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம் ஞாபகம் வச்சுங்க, ஹெல்த் ஐஎன்எஸ் இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகேங்களா, இது கிரியேட் ஆக டைம் எடுக்குமா? இந்த மீன் டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விஎம் வந்து நான் வெளில வந்து ஆக்ஸ் பண்ணணும். எங்க வந்து ஆக்ஸ் பண்ணணும்? என் லேப்டாப்ல வந்து என் கூகுள் கிளப் பிளாட்ஃபார்ம் இருக்க விஎம் ஆக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா புட்டின்ற ஒரு கிளைண்ட் தேவைப்படும். புட்டி. ஓகேங்களா, இந்த மீன் டைம் ஐ வில் கோ டு கூகுள் அண்ட் டவுன்லோட் த புட்டி சாஃப்ட்வேர். ஜஸ்ட் கோ டு கூகுள் அண்ட் டைப் புட்டி டவுன்லோட். நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றேன். புட்டி டவுன்லோட். ஓகே, ஜஸ்ட் கோ டு புட்டி டவுன்லோட் போங்க. இதில் போயிட்டு உங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. இட்ஸ் கோயிங் டு பி எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர். இந்த எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் என்ன பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணிடுங்க. புட்டின்றது ஒரு கிளைண்ட். ஓகேங்களா, உங்க ரிமோட் சர்வர் வந்து விஎம். கரெக்டா, உங்க ரிமோட் சர்வர் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின். ஆக்சுவலா அந்த விஎம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளைண்ட் தேவைப்படும். தட் இஸ் கால் புட்டி. ஜஸ்ட் கிவ் நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் அண்ட் தென் ஜஸ்ட் இன்ஸ்டால் இட். இட் வில் ஆஸ்க் ஃபார் எஸ். இன்ஸ்டால் திஸ் புட்டி சாஃப்ட்வேர். உங்க ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் புட்டி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இஃப் யூ ஒர்க்கிங் இன் தி ETL field you will use புட்டி. ஓகே, now I install this புட்டி. ஓகேங்களா, செக் பண்ணிடலாமா? சர்ச்ல போய் என்ன பண்ணுங்க, புட்டின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, எல்லாம் வந்திருக்கு பாருங்க, புட்டி வந்திருக்கா? அப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. Let will come to this point. Now go to our VM instances. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, VM virtual machines கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இட்ஸ் ஆக்சுவலி லைக் பிசிக்கல் சர்வர் மாதிரி தான். இது சர்வர் மாதிரி தான். விஎம்ன்றது ஒரு சர்வர் மாதிரி தான். இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும், என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஜஸ்ட் நோட் ஆன் திஸ் ஐபி அட்ரஸ். ஓகே ஓகே, இந்த ஐபி அட்ரஸ் மூலமா கனெக்ட் பண்ண முடியும். நான் என்ன டிராஃபிக் அலோவ் பண்ணியிருக்கேன் ஃபயர்வால்ல சொல்ல முடியுமா? எனிஒன்? வாட் ஆர் த டிராஃபிக் ஐ ஹவ் அலோவ்ட்? HTTP, HTTPS sir. HTTP and HTTP டிராஃபிக் அலோவ் பண்ணியிருக்கேன். அவன் என்ன பண்ணணும்னா உங்களோட நேவிகேஷன் மெனுல போயிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு விபிசி நெட்வொர்க் சொல்லுவாங்க, விர்ச்சுவல் பிரைவேட் கனெக்ஷன் நெட்வொர்க். இதில் போய் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபயர்வால் போங்க. புரியுதா? விபிசி நெட்வொர்க்னா விர்ச்சுவல் பிரைவேட் கனெக்ஷன் நெட்வொர்க். ஓகேங்களா, அதில் ஃபயர்வால் கிளிக் பண்ணுங்க. ஃபயர்வால் வச்சு செக் பண்ணுங்க, நீங்க வந்து HTTPயும் HTTPS ப்ரோட்டோகாலையும் அலோவ் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு என்ன பண்ணணும் அப்படின்னா விபிசி நெட்வொர்க்ல கன்ஃபார்ம் ஆகணும். இட் வில் டேக் சம் டைம் டு லோட். ஜஸ்ட் இட்ஸ் லோடிங். நீங்க எனக்கு செக் பண்ணி சொல்ல முடியுமா சதீஷ்? Now yeah, you can see here I am allowing the HTTP and then allow HTTP allow பண்றேன். IP ranges, it starts with any IP address. It starts with any IP address. தெரியுதா? 0.0.0 அப்படின்னா எல்லா ஐபி அட்ரஸையும் நீ அலோவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகே, அண்ட் தென் இன்னொரு ப்ரோட்டோகால் இருக்கு, HTTPS ப்ரோட்டோகால் என்ன பண்றேன், அலோவ் பண்றேன். ஓகேங்களா, இது இல்லை, நீங்க இது மட்டும் இங்க இல்லை அப்படின்னா உங்களால எந்த ஒரு ஐபி அட்ரஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, with the help of this HTTP protocol. Okay, now come back to this navigation menu and go to compute engine and then go to virtual machines again. Back, go to virtual machines. Yeah, go back to virtual machines. Just the region is going to Asia South 1C. Click பண்ணுங்க. ஓகே, the status is running state இருக்கு. ஓகேங்களா, ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. சில பேர் கேட்கலாம், சார் நான் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், விஎம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், ஐ வாண்ட் டு டெலிட் மை இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரிபிள் தெரியுதா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம், சஸ்பெண்ட், ரீசெட், டெலிட் பண்ணலாம். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் ஒர்க்லோட்ஸ், ஜஸ்ட் டெலிட் யுவர் இன்ஸ்டன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் இன்ஸ்டன்ஸ் அகைன், ஜஸ்ட் புட் ஸ்டாப் போட்டுங்க, சஸ்பெண்ட் பண்ணி வைங்க. எப்போ உங்களுக்கு வேணுமோ ரிசீவ் பண்ணிங்க. ஓகேங்களா, இது மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க டெலிட் பண்ணா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, now I'm going to show what is SSH. ஒரு ரிமோட் சர்வரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா
SSH மூலமா நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகே. நான் வந்து புட்டி ஒரு கிளையண்ட் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அந்த புட்டி கிளையண்ட் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு SSH மூலம் கனெக்ட் ஆகும். SSH மீன்ஸ் நத்திங் பட் செக்யூர் ஷெல். செக்யூர் ஷெல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ரிமோட் சர்வரை கனெக்ட் பண்ணலாம். த்ரூ SSH கனெக்ஷன் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. அப்ப நீங்க கேட்கலாம், சார் என்கிட்ட 2 சர்வர் இருக்கு. 2 சர்வரையும் நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க SSH மூலம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆர் டெல்நெட். ஓகேங்களா? டெல்நெட் ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதை யூஸ் பண்ணியும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஆனா SSHல பார்த்தீங்கன்னா 2 கீ இருக்கும். ஓகேங்களா? கீல் கம் இன் பேர்ஸ். ஒன் இஸ் பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ. பப்ளிக் கீ எங்க வைப்பீங்க அப்படின்னா, சர்வர்ல வைப்பீங்க. ஏன்னா, அந்த பப்ளிக் கீ என்ன பண்ணலாம்? யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா, எந்த யூசர் வந்து ஆக்சஸ் பண்றாங்களோ, அவங்க கிட்ட அந்த பிரைவேட் கீ இருக்கணும். ஓகேங்களா? அந்த பிரைவேட் கீ யார்கிட்ட இருக்கோ, அவங்க தான் வந்து அந்த ரிமோட் சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். அதர் பர்சன்ஸ் கான்ட் ஏபிள் டு ஆக்சஸ் தோஸ் virtual machines. அப்போ நம்ம எத்தனை கீ கிரியேட் பண்ணணும் ஆனந்த்? What are 2 keys we have to create? What are the 2 keys we have to create ஆனந்த்? SSH is nothing but secure shell. We have to create 2 keys. What are 2 keys? Anyone? Public key, private key. Public key, private key. Public key and private key I have to create. Okay. Public key எங்க நான் place பண்ணனும்? Private key எங்க வச்சிருக்கணும் நான்? Public key என்ன பண்ணனும்? Remote serverல நான் place பண்ணனும். Okay. As well as private key வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்ல நீங்க ஒரு இடத்துல வச்சிருக்கணும். அந்த பிரைவேட் கீ இருந்தா என்ன பண்ண முடியும்னா உங்க ரிமோட் சர்வர் மீன்ஸ் ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான். அந்த விர்ச்சுவல் மிஷின் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. இது வந்து SSHன்றது ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு செக்யூர் ஷெல். செக்யூர் ஷெல்ன்றது என்ன ஆகும்னா ஒரு உங்களுக்கு ஒரு லிங்க் காட்டுறேன் உங்களுக்கு. தென் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. நவ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ கோயிங் டு யூஸ் அ புட்டி. புட்டி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போறேன். புட்டின்றது என்ன அப்படின்னா ஒரு ரிமோட் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கிளைண்ட். ரிமோட் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான கிளைண்ட். இட் கேன் பி விஎம்ஆ இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சர்வரா இருக்கலாம். எனிதிங். ஓகேங்களா? இட் கேன் பி ஆன் பிரமைஸ் சர்வர், இட் கேன் பி கிளவுட் சர்வர், எனிதிங். யூ ஹேவ் டு தட்ஸ் கோயிங் டு ரிமோட் சர்வர். யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் டு புட்டி. ஓகே. செக்யூர் ஷெல்ன்றது என்ன அப்படின்னா ஒரு புரோட்டோகால். அது என்ன பண்ணும்னா உங்களோட கிளைண்ட்டையும் ரிமோட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு செக்யூர் கனெக்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? உங்க கிளைண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ரிமோட் சர்வர் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன செக்யூர் கனெக்ஷன் தேவைப்படும். ஓகேங்களா? உங்க பிரைவேட் கீ என்ன பண்ணுவீங்கன்னா வச்சு கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பிரைவேட் கீ போயிட்டு இப்போ என்ன பண்ணும்? அந்த பப்ளிக் கீ போய் ஐடென்டிட்டி செக் பண்ணும். ஐடென்டிட்டி கரெக்ட் ஆகுதுன்னா ரிமோட் சர்வர் வந்து என்ன பண்ணணும்னா உங்க கிளைண்ட் கூட கனெக்ட் ஆயிடும். ஓகே. திஸ் இஸ் ஹவ் we can able to connect the remote server through putty. Putty is one of the client. ஓகேங்களா? the remote server is nothing but the is nothing but the VM is nothing but a remote server. Okay. In this way you can transfer as well as receive the data from the remote server using putty. Now நான் என்ன பண்ண போறேன்னா we have to generate 2 keys. First thing I have to generate public key and private key generate பண்ணனும். என்ன பண்ணுங்க putty gen னு இருக்கும். Just go to putty gen போங்க. In that putty gen you have to use you can generate the 2 keys generate பண்ணலாம். ஒன்னு வந்து என்ன பண்ணனும்னா generate a public and private key pair இருக்கும். ஓகேங்களா? எப்படி பண்ணனும்னு திருப்பி சொல்றேன். just go to putty gen போங்க. putty gen means putty generator னு அர்த்தம். click the putty generator. In that you can see generate a public or private key pair generate பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். click on generate கொடுங்க. ஜெனரேட் கொடுத்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க. மவுஸ் பாயிண்டர் அப்படி மேலே மூவ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். மவுஸ் பாயிண்டர் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு மூவ் ஓவர் த பிளாங்க் ஏரியா. தென் ஒன்லி யுவர் பப்ளிக் கீ ஆர் பிரைவேட் கீ பேர் வில் ஜெனரேட்டட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட பப்ளிக் கீ. ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னா உங்க ரிமோட் சர்வர்ல எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் நீங்க ரிமோட் சர்வர் மீன்ஸ் உங்க விர்ச்சுவல் மிஷின்ல எடுத்து போய் நீங்க பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பப்ளிக் கீ பேஸ்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னா கமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நேம் தரணும். கீ கமெண்ட் இருக்குல்ல, ஐ கோயிங் டு கீப் த நேம் அஸ் சர்வர் 1 வைக்கிறேன். உங்களோட விஎம்க்கு இதுதான் யூசர் நேமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ கமெண்ட்ல என்ன பண்றீங்கன்னா இது வந்து ஒரு யூசர் குரூப்னு அர்த்தம். நீங்க எந்த நேம் தரீங்களோ இதுதான் உங்களோட என்னது உங்களோட விஎம் இன்ஸ்டன்ஸ்க்கு யூசர் நேம். அப்புறம் கீ பாஸ் ஃப்ரேஸ்னு இருக்கும். இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணலாம். ஓகேங்களா? யூ கேன் செட் த பாஸ்வேர்ட். ஆனா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா என்னோட விஎம்க்கு நான் பாஸ்வேர்ட் செட் பண்ண போறது இல்லை.
I'm going to keep the username as server1 வச்சுக்க போறேன். Okay, I'm not going to give any passwords. Pass paraphrase means it's a password. ஓகேங்களா, பாஸ்வேர்ட் தரணும், பாஸ் பேராபேஸ்லையும் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நான் தர போறது இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கீ கமாண்ட் கொடுக்கும்போது உங்களோட இதான் யூசர் நேம் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க, பப்ளிக் கீழே server1 இருக்கா. ஓகே, இது அப்படியே என்ன பண்ணணும், ஜஸ்ட் யூ ஹேவ் டு காப்பி இட். காப்பி பண்ணி ஜஸ்ட் கோ டு யுவர் விஎம் இன்ஸ்டன்ஸ், உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல போய் எடிட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, யூ ஹாவ் டு எடிட். எடிட்னு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் ஆன் எடிட். Sadish, what is the username for a VM machine? Server1. Server1. Okay, super. Now scroll down. You can see all the things whatever you created: instance ID, status, and then what's the creation time, what's the zone, and then reservation. Everything you can see here. Just scroll one by one and come to the SSH number. புட்டி ரிமோட் சர்வர் இருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு ப்ரோட்டோகால் தேவைப்படும். எதை வச்சு கனெக்ட் பண்ண போறேன் சொல்ல முடியுமா? புட்டி இருக்கு, ரிமோட் சர்வர் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் தேவைப்படும். அதை யூஸ் பண்ணி தான் நான் கனெக்ட் பண்ண முடியும் ரிமோட் சர்வரை. வாட்ஸ் த ப்ரோட்டோகால் நேம்? வாட்ஸ் த ப்ரோட்டோகால் நேம்? ப்ரோட்டோகால் நாம் தெரியலையா உங்களுக்கு? இப்பதான் எடுத்தேன். வாட்ஸ் த ப்ரோட்டோகால் நேம்? SSH. செக்யூர் ஷெல் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து கனெக்ட் பண்ண போறேன். செக்யூர் ஷெல் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறேன், கனெக்ட் பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணணும், SSH கீஸ் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆட் ஐட்டம் கொடுத்துருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும், உங்களோட கீயை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. நவ் ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். Sadish, if I want to connect my remote server, what's the protocol I have to use? Sir, SSH. SSH protocol யூஸ் பண்ணணும். அந்த பப்ளிக் கீ பேஸ்ட் பண்ண இந்த இடத்துல I kept my public key in the VM instance வச்சுட்டேன். இதுதான் என்னோட பப்ளிக் கீ. என் பப்ளிக் கீயை நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I saved public key, just come back. இப்போ என்னோட லேப்டாப்ல என்ன கீ இருக்கணும், பப்ளிக் கீ இருக்கணுமா பிரைவேட் கீ இருக்கணுமா? எனிஒன்? Private key, sir. பிரைவேட் கீ இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க ஒரு இந்த கீ கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, இதே கீயை நான் என்ன பண்ண போறேன்னா பிரைவேட் கீ யூஸ் பண்ண போறேன். எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, சேவ் பிரைவேட் கீ. ஆரிஃப் புரியுதா? என்ன பண்றேன்னா, இந்த கீயை எடுத்து போய் என் விஎம்ல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். நான் இதே கீ என்ன பண்ண போறேன், பிரைவேட் கீயை என் லேப்டாப்ல வச்சுக்க போறேன். என் லேப்டாப்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியாது, மற்ற எந்த லேப்டாப் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கீ எடுத்து போய் அதை என்ன பண்ணணும், சர்வர்ல செக் பண்ணணும். போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கீ மேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன மட்டும் தான் அலோவ் பண்ணும், மற்றவங்க யாரும் அலோவ் பண்ணாது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா RSA என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கீ ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நவ் ஐ நீட் த பிரைவேட் கீ. பப்ளிக் எடுத்து போய் அங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ பிரைவேட் கீ தேவைப்படுது. ஓகேங்களா, ஜஸ்ட் எஸ் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஐ எம் சேவிங் இட் இஸ் டைப் அஸ் PPK. PPK என்ன தெரியுதா, பப்ளிக் பிரைவேட் கீன்னு அர்த்தம். பப்ளிக் நோட் பண்ணீங்க, PPK ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பப்ளிக் பிரைவேட் கீ. அண்ட் தென் கோ டு டெஸ்க்டாப் போங்க. டெஸ்க்டாப் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ கோயிங் டு கிவ் சம் நேம். என்ன நேம் தரலாம், ஐ கோயிங் டு கிவ் த சீக்ரெட் கீன்னு ஒரு நேம் தரேன். சும்மா ஒரு நேம் கொடுங்க, ஏதாவது ஒரு நேம், சீக்ரெட் கீ. பட் த டைப் யூ ஹேவ் டு சேவ் இன் த ஃபார்மட் ஆஃப் PPK, பப்ளிக் பிரைவேட் கீன்னு அர்த்தம். ஓகேங்களா, சேவ் பண்ணீங்க இன் டெஸ்க்டாப். ஐ ஹவ் சேவ்ட். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம வந்து பப்ளிக் கீ ஜெனரேட் பண்ணி விஎம்ல கொடுத்தாச்சு. பிரைவேட் கீ வந்து லேப்டாப்ல இருக்கு. செக் பண்ணலாமா? இங்க பாருங்க, இது பிரைவேட் கீ, இது வந்து என்னோட லேப்டாப்ல இருக்கு. ஆனா இப்போ என்ன பண்ண, க்ளோஸ் பண்ணிடுங்க. நவ் கோ டு புட்டி. புட்டின்றது என்னது, ஒரு கிளைண்ட். ஓகேங்களா, டு கனெக்ட் த ரிமோட் சிஸ்டம்ஸ் ஜஸ்ட் கோ டு putti.exe போங்க. இந்த putti.exe பார்த்தீங்கன்னா ரன் கொடுங்க. Now my putty window is open. இந்த ஹோஸ்ட் நேம்ல என்ன தரம் சொல்ல முடியுமா, I want to provide my IP address. IP address நீங்க எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா, I can show here. Just go to VM instance, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பப்ளிக் IP address அங்க இருக்கும். இந்த பப்ளிக் IP address நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நீங்க ஹோஸ்ட் நேமா தரணும். ஓகே, ஜஸ்ட் கோ டு திஸ், டேக் திஸ் IP address, எக்ஸ்டர்னல் IP பார்த்தீங்களா, இந்த IP அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுங்க. Now Arif, which protocol are you using to connect
my remote server. Which protocol I'm using? SSH sir. செக்யூர் ஷெல் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? செக்யூர் ஷெல் என்ன ஆமா, secure பண்ணோம்? shell. செக்யூர் ஷெல் யூஸ் பண்ணி பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் போயிடுங்க. கனெக்ஷன்ல டேட்டா இருக்கா? டேட்டா கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ் மை யூசர் நேம்? என்னோட விஎம் யூசர் நேம் என்ன? இப்ப சொன்னேன் உங்ககிட்ட. One, sir. சர்வர் 1 கரெக்ட். சர்வர் 1 ஓகேங்களா? ப்ராப்பரா என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல கொடுத்துருங்க. யூசர் நேம் கொடுத்துருங்க. நவ கம் டு SSH வந்துருங்க. SSH ல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கா? கிளிக் பண்ணுங்க. கம் டு SSH. In that you going for authentication. ஏன்னா என்கிட்ட அந்த பிரைவேட் கீ இருந்தா என்ன பண்ண முடியும்? என்னால வந்து என்னோட பப்ளிக் கீயை ஆத்தென்டிகேட் பண்ண முடியும் யூசிங் செக்யூர் ஷெல் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? அப்போ ஆத்தென்டிகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பிளஸ் சிம்பிள் 3 இருக்கும். கிளிக் ஆன் த credentials. நீங்க என்ன பண்ணுங்க? பிரைவேட் கீயை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரௌஸ் போங்க. டெஸ்க்டாப்ல இருக்கா? டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா சீக்ரெட் கீன்னு இருக்கு. இதை வந்து நம்ம சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கம் டு த செஷன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? போர்ட் நம்பர் 22 இது வந்து டிஃபால்ட் போர்ட் தான். ஓகே 22ன்ற போர்ட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் கொடுங்க. அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இல்லை பாப்புலேட் ஒன் விண்டோ கால் அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உங்களோட ப்ரைவேட் கிட் பார்த்தீங்களா? அதை போயிட்டு என்ன பண்ணணும்? SSH ப்ரோட்டோகால் மூலம் உள்ளே போயிட்டு பப்ளிக் வந்து வேலிட் பண்ணிக்கும். வேலிட் பண்ணி இது சேமாக இருந்ததுன்னா யுவர் ரிமோட் சர்வர் கனெக்ட் டு த கிளைண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? என்னால புட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுது? என் ரிமோட் சர்வர் கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ பார்த்துலாமா? லிஸ்ட் பண்றேன். there is no files. I can able to create the directory. This is my remote server. Okay, like I going to create one folder called dev. இப்போ நீங்க லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Okay, and then you can switch over to the directory, and then you can create one dummy file using touch command, test.csv. ஓகேங்களா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? உங்க சர்வர்ல என்னென்னலாம் பண்ணுவீங்களோ எல்லாமே இதுல பண்ணலாம். தட் இஸ் கால் புட்டி. புட்டின்னு வந்து நிறைய கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. 90% கமெண்ட்ஸ் யூஸ் புட்டி டு கனெக்ட் தி ரிமோட் சர்வர்ஸ். ஓகே, ஆர் இஃப் ஐ அம் கீப் ஆன் சேயிங் டு யூ யூஸ் புட்டி டு கனெக்ட் தி ரிமோட் சர்வர்ஸ். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், சார் நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களால புட்டியில பண்ண முடியாது. ஓகேங்களா? புட்டி வந்து ஒரு ரிமோட் சர்வர் கனெக்ட் பண்ணி உங்க கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான். You can run all your commands like I want to host my web application, I want to host my gaming server, everything. You can type some commands and then you can type some commands and then you can execute it. Okay, like your server, but the server OS I use CentOS யூஸ் பண்ணிருக்கேன். அது மாதிரி நீங்க என்ன OS வேணா சூஸ் பண்ணிக்கலாம். boot disk வேணா சூஸ் பண்ணிக்கலாம். You can increase your computing performance by choosing the RAM. Okay, all things you can do. Now our question is I want to transfer some files to my this remote server. நான் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என் லோக்கல் இருக்க ஃபைல்ஸ் வந்து என்ன பண்ணணும்? ரிமோட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன் மை லேப்டாப் ஐ ஹேவ் so much files, I want to transfer to remote. அதுக்கு இங்கே புட்டி யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுங்க? புட்டியை வந்து மினிமைஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு we have one more software, it's called WinSCP. WinSCP-னா என்னதுன்னா விண்டோஸ் செக்யூர் காப்பின்னு அர்த்தம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can transfer the files from local to server and remote server to local. files வந்து என்ன பண்ணலாம்? local server காப்பி பண்ணலாம், serverல local காப்பி பண்ணலாம். அதுக்கு நீங்க விண்டோஸ் SCP யூஸ் பண்ணுவீங்க. விண்டோஸ் செக்யூர் காப்பின்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம், சார் இந்த விண்டோஸ் செக்யூர் காப்பி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா SSH மூலம் கனெக்ட் ஆகும். பட் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த ஃபைல்ஸ். நீங்க ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா we have different protocols. One is FTP protocol. FTP means file transfer protocol. SFTP means simple file transfer protocol. client யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க உங்க லோக்கலுக்கு ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனா புட்டில வந்து நீங்க ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே ஓகே, now I going to download the WinSCP. Just go to Google and type WinSCP download. WinSCP download. Okay, in the meantime, yeah, just go to official website, download WinSCP. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ்க்கு இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் WinSCP கொடுங்க. டோட்டலி 11 MB. ஆனால் இது வந்து FTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஜஸ்ட் இட் வில் டவுன்லோட் யுவர்
யா ப்ராப்ளம்ஸ் டவுன்லோட் ஜஸ்ட் கிவ் டேரக்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. Okay, now you can install this WinSCP 6.1.2 setup and then click on run and then install for all users and give yes and then click on accept and then next and next and then install. That's it. Yeah, once it install, you can start using your WinSCP. Click on yes and then click on OK and click on finish. Now it's going to launch your WinSCP. Close this documentation. It's not required actually. Close this site as well. Now it's going to open your WinSCP. You can see the WinSCP. Okay, and now what you have to provide? You have to provide the host name. You host name enna pannum provide pannum. What's my host name? Idha unga host name. Neenga enna panikalam copy panni kodunga. What's the username? What's our username? Server 1. Server 1 கொடுங்க. ஓகேங்களா, இது பாஸ்வேர்ட் கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோட VM இன்ஸ்டன்ஸுக்கு நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணல. ஓகேங்களா, ஜஸ்ட் கோ டு அட்வான்ஸ் போங்க அண்ட் தென் அண்ட் தென் கோ டு மேனேஜ் நினைக்கிறேன். ஓகேங்களா, மேனேஜ் போயிட்டு மேனேஜ் போயிட்டு 1 minute, we have to use some options like advanced, I guess. அட்வான்ஸ் போங்க. அட்வான்ஸ் போயாச்சா? அட்வான்ஸ் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ் கிளிக் பண்ணிட்டு இட் வில் ஓப்பன் த விண்டோ ஃபார் யூ. ஓப்பன் பண்ண உடனே இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, எஸ்ஹெச் இருக்கும். ஓகேங்களா, எஸ்ஹெச்ல பார்த்தீங்கன்னா SFTP SH இருங்க ஒரு நிமிஷம். SSH தான் இருக்கும். ஓகேங்களா, SH கனெக்ஷன்ஸ் இந்த ஆத்தென்டிகேஷன். சாரி, ஐ வில் சே ஒன் மோர் டைம். ஜஸ்ட் கோ டு அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஹெச்ல உள்ள பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இதில் என்ன இருக்கு, ப்ரைவேட் கீ ஃபைல் இருக்கா? உங்ககிட்ட ப்ரைவேட் கீ ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஜஸ்ட் சூஸ் அ ப்ரைவேட் கீ. ஜஸ்ட் கோ டு டெஸ்க்டாப் and then choose a private key and give open. Okay, and then give okay கொடுங்க. Now you can able to login கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா எஸ் கொடுங்க. இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு? லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களோட என் லேப்டாப்ல இருக்க ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ரைட் சைடில் என்ன இருக்கு? ரைட் சைடில் இருக்கிறது சர்வர் சார். சர்வர். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் டெவ்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா? புட்டி யூஸ் பண்ணி நான் ஒரு டெவ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். Now I can create one more folder. MKDR prod கிரியேட் பண்ணுறேன். ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணுறேன். இதை இங்கே பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்னா, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஓகேங்களா, வெயிட். why it's not coming here? ரெஃப்ரெஷ் தான் பண்ணியிருக்கேன். கிரியேட் ஆயிடுச்சா? LS-LTRH. டெவுக்குள்ள பண்ணிருக்கேங்க. சாரி, டெவுக்குள்ள பண்ணிருக்கேன். டெவுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? இருக்கா? ப்ராட்னர் ஃபோல்டர் இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வெரி ஈஸி. ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். லெஃப்ட்ல வந்து என்ன பண்ணுங்க, ரைட் சைடில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றீங்க. இன் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து பேக்ல போனோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. இந்த டெவ் கிளிக் பண்ணீங்கன்னா பேக்ல போயிடும். சர்வர் 1 போனோம்னா இதை கிளிக் பண்ணுங்க, இப்படி பேக்ல போயிடும். இப்போ வந்து நான் என்ன பண்றோம், test.csv ஃபைல் இருக்கு. இதை வந்து லோக்கல் கொண்டு வரணும். அது என்ன பண்ணலாம், test.csv ஒரு ஃபைல் இருக்கு. அங்கே என்ன பண்ணணும், ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து ரைட்ல இருந்து என்ன பண்ணுங்க, சாரி ஓன் பண்ணிட்டேன், ஓன் பண்ணாதீங்க, அப்படியே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. ஆயிடுச்சா? இப்போ டாக்குமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்திருக்கும். நீங்கள் பார்க்கலாம். போயிட்டு என்ன பண்ணலாம், சி யூசர் அட்மின் டாக்குமெண்ட்ஸில் போனீங்கன்னா இருக்கும் ஃபைல். சி யூசர் அட்மின் டாக்குமெண்ட்ஸ். ஜஸ்ட் கோ டு சி டிரைவ். சி யூசர் அட்மின் டாக்குமெண்ட்ஸில் போனீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும். ஓகே,
see user admin documents எங்க இருக்கு? Yeah, you can see the documents. இருக்கா? Son 41 ஓகேங்களா? அப்ப கிரியேட் பண்ண ஃபைல் வந்திருக்கு. இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த WinSCPன்றது என்ன அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து நீங்க எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஃபைல்ஸ். ஓகே, யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஃபைல்ஸ். நான் லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வேணுமோ மூவ் பண்ணிக்க வேண்டியதான். புட்டியில் வந்து நீங்க பார்த்துக்கலாம் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, யூ கேன் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கா? ஆரிஃப், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபைல்ஸ்லாம் வந்திருக்கா? வந்திருக்கு. ஓகே, யா. Now, this is what we can say Putty and WinSCP. These two tools are very important for any kind of ETL jobs. Like Putty is for kind of the remote server. As well as you can execute the commands in the Putty. WinSCP to transfer the files from local to remote server, and remote server to local you can transfer. Once you complete all these things, the next step you have to do is you have to delete the instance. After you complete your entire workloads, if it's not required, the instance is not required for you, just go and delete the instance. Just click on delete. That's it. Now your instance started deleting. Okay, ஆனா அந்த 1 hour charge இருக்கும். அந்த 1 hour charge உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? உங்களோட அக்கௌண்ட்ல ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஃபைன். Now it will automatically disconnect ஆயிடும். உங்களுக்கு புட்டிலாம் பாத்தீங்கன்னா disconnect ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க உங்களோட VM என்ன பண்ணிட்டீங்க? delete பண்ணிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா உங்களோட கிளையண்ட்ல என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா will try to disconnect. ஆயிடுச்சு பாருங்க. disconnect ஆயிடுச்சா? disconnect ஆயிடுச்சு. ஓகே, like this you can do. Now it will take some time to delete this instance. What I'm going to do, I'm going to close session right now. We completed our entire agenda. We created an instance, as well as we have used 2 more client tools. One is Putty, another one WinSCP. WinSCP to transfer the files.